அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட நாம் பரலோக பொக்கிஷத்தின் சார்பிலாக தியானிக்கப் போகின்ற வேத வசனமானது மத்தேயு புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரத்தில் 23வது வசனம். அப்பொழுது நான் ஒரு காலும் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போகுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுகிறேன். ஆமே. அக்கிரமக்காரர்களை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எச்சரிக்கிறார். என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுகிறார். யார் அக்கிரமக்காரர்கள் என்று பார்ப்போமானால் சங்கீதக்காரன் மிக தெளிவாக சொல்லுகிறான். கர்த்தர் துன்மார்க்கரின் மேல் பிரியப்படுகிற தேவன் அல்ல. கர்த்தர் நீதியின் மேல், நீதிமான்கள் மேல் பிரியப்படுகின்ற தேவன். தீமை உம்மிடத்தில் சேருவதில்லை. நீர் தீமையை தன்னிடத்திலே நெருங்க விடாதவர், பாவத்தை பார்க்காத பரிசுத்த கண்களை உடையவர் நீர். அடுத்து பொய் பேசுகிறவர்கள் அக்கிரமக்காரர்கள். ஏழைகளின் இரத்தத்தை உறிஞ்சுகிறவர்கள்தான் அக்கிரமக்காரர்கள் என்பதை 139ஆம் சங்கீதத்திலே 19வது வசனம் சொல்கிறது. இரத்த பிரியனை கர்த்தர் அறிவறிக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்திலே 8வது வசனம். கோழைகளும் ஆவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்று சொல்கிறார். ஆகவே தீமை செய்கிறவர்கள், வீம்புக்காரர்கள், பொய் பேசுகிறவர்கள், இரத்தப்பிரியன், துன்மார்க்கர்கள், அக்கிரமக்காரராக கர்த்தர் பார்க்கிறார். இதைத்தான் சங்கீத புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்திலே தேவன் சொல்கிறார். வீம்புக்காரர் உம்முடைய கண்களுக்கு முன்பாக நிலைநிற்க மாட்டார்கள், அக்கிரமக்காரர் யாவரையும் வெறுக்கிறீர். ஆகவேதான் வீம்புக்காரர் உம்முடைய கண்களுக்கு முன்பாக நிலைநிற்க முடியாது. ஏனென்றால் தேவனை நாம் தரிசிக்க வேண்டுமென்றால் நமக்கு பரிசுத்தம் வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை நாம் தரிசிக்க முடியாது. அல்லேலூயா. ஆகவே அக்கிரமக்காரர்களை என்னை விட்டு அகன்று போங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். சங்கீத புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தில் அவர் சொல்கிறார், அக்கிரமக்காரர்களே, என்னை விட்டா நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள். கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார் என்று தாவீது அங்கே சாட்சி கொடுக்கிறார். நாம் தீங்கு நாள் என்று நமக்கு ஒன்று வருகின்றது. அந்த நாளிலே நாம் தப்பித்து கொள்ள வேண்டுமென்றால் தேவனிடத்திலே விசுவாசம் வைத்து அந்த விசுவாசம் என்னும் கேடயத்தை நாம் தாங்கி தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை கொண்டு தாவீது எப்படி இன்றைக்கு வீம்புக்காரர்களை, அக்கிரமக்காரர்களை எதிர்த்து நிற்கிறானோ அதே போல் நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். ஏனென்றால் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு நாளிலே அவர் மத்தேயு 25:47 சொல்லப்பட்டது போல நியாய தீர்ப்பு வழங்க இருக்கிறார். அதாவது இடது பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு அகன்று போங்கள், பிசாசுக்காகவும் அவர் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்னியிலே போங்கள் என்று அவர் அக்கிரமக்காரர்களை அகன்று போகச் சொல்வதை பார்க்கிறோம். இதை சங்கீதக்காரன் இன்னும் விவரமாக சொல்லுகிறான். 7ஆம் அதிகாரத்திலே 11வது வசனத்தின் மூலமாக தேவன் நீதியுள்ள நியாயாதிபதியாக இருக்கிறார். ஆனாலும்
அவர் நாள்தோறும் பாவிகளின் மேல் சினம் கொள்கிற தேவன். ஆமென். நம்முடைய தேவன் ஒரு பட்சபாதம் அற்ற தேவன், பாவத்தை பார்க்காத பரிசுத்த கண்களை உடைய தேவன், பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொன்னவர், நாள்தோறும் பாவிகள் மீது சினங்கொள்ளுகின்ற தேவன். ஆனாலும் அந்த பாவிகள் மீது கிருபையும் வைத்திருக்கிறார். ஏனென்றால் எசேக்கியேல் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது, துன்மார்க்கன் சாவது எனக்கு எவ்வளவேனும் பிரியமோ அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பதல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே துன்மார்க்கனுக்கும் அக்கிரமக்காரர்களுக்கும் அகன்று போங்கள் என்று சொன்னாலும் கர்த்தர் அவர்களுக்கு மனம் திரும்புவதற்கு ஒரு வாய்ப்பை தருகிறார். அவர் எப்படி துன்மார்க்கத்திலே பிரியப்படுவதில்லையோ, தீமைகளிலே பிரியப்படுவதில்லையோ, வீம்புக்காரர்களிடத்திலே பிரியப்படுவதில்லையோ, பொய் பேசுகிறவர்களிடத்திலே பிரியப்படுவதில்லையோ, அதேபோல் இரத்தப்பிரியர்கள் மேல் பிரியப்படுவதில்லையோ, அவர்களெல்லாம் அகன்று போங்கள் என்று சொன்னாலும் அவர்கள் மனம் திரும்பும் பட்சத்திலே அவர் மனம் திரும்புவது மீது பிரியமாயிருக்கிறார் என்பதை தான் கர்த்தர் என்று சொல்கிறார். ஆகவே நாம் கர்த்தருடைய வருகையிலே நாம் வலது பக்கம் நிற்கிறவர்களாக இன்றைக்கே நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை தான். ஒருவேளை இடது பக்கம் நின்றால் அவர் என்னை விட்டு அகன்று போங்கள் என்று, சபிக்கப்பட்டவர்களே என்று அவர் அக்கிரமக்காரர்களை அகன்று போகச் சொல்வதையும், பிசாசுக்கும் அக்கினி கந்தகத்திலே எரியவும் அவர் அன்றைக்கு அவர்களுக்கு அனுமதி கொடுப்பார். அந்த சூழ்நிலையிலிருந்து மாற்றிக்கொள்ள இன்றே மனம் திரும்புவோம், தேவனை நோக்கி பார்ப்போம், தேவனிடத்தில் விசுவாசம் வைப்போம், விசுவாசம் என்னும் கேடயத்தை பிடித்துக் கொள்வோம். தேவன்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல ஆண்டவரே, கிருபையும் மகா இரக்கமும் இருக்கும் உடையவரே, இந்த நாளிலும் கூட கர்த்தர் அப்பா, அக்கிரமக்காரர்களே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொன்னது போல கர்த்தர், நாம் அக்கிரமங்கள் நம்மிடத்தில் இருக்குமானால், அக்கிரம சிந்தை நம்மிடத்தில் இருக்குமானால் அவைகளை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி பார்த்து நாம் தேவனுக்கு உண்மை உள்ளவராக இருக்க இந்த நாளிலே அர்ப்பணிக்க தேவனை நோக்கி அழைப்போம். தேவன் தாமே நம் மீது பட்சபாதம் இல்லாதவராக, கர்த்தர் நம் மீது அக்கறை கொண்டுள்ள தேவனாக, கருஷனை உள்ள தேவனாக இருப்பதனாலே, நாம் எவ்வளவேனும் கெட்டுப்போக விருப்பமில்லாத தேவனாக இருப்பதனாலே, அவர் நம் மீது பிரியம் வைக்கின்ற தேவனாக இருக்கின்றபடினாலே நாம் மனம் திரும்புவோம். இப்படியாகவே கர்த்தருடைய சமூகத்திலே அவர் வருகை மற்றும் நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் குத்தமற்றதாக காக்கப்படும்படி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.